ரெண்டத்துல ஒண்ணு ஆயிப்போது வீட்டு வேலைக்கார பையன் எங்க வீட்டு வேலைக்கார பையன் மாசம் மாசம் சம்பளம் எப்படி மாசம் சம்பளம் மணி அடிச்சா சோறு இப்படி வேலைக்கு மூக்கு பிடிக்க 3 வேளைக்கு சாப்பிடுற நாயே நன்றி உள்ளது. ஆனா நாம கருமே பாட்டு வீட்டுக்கே பின்னால வேட்டு வச்சுட்டு போயிடும். நாயோட நம்மள சேர்த்துல நாய் செத்து போயிருமாடா. ஒரே ஒரு பிஸ்கட் போடு பாரு, 1 மாசம் கழிச்சு அந்த வீட்டு வெளியில போனீங்கன்னா கூட உன்னை பார்த்து உடனே வாழாட்டும். அது நன்றி உள்ளவன். நீ 4 வேலையை கழிச்சுவரையா போடு பாரு, தின்னுட்டு கையை கழுவிட்டு போனா அந்தாட்ட போயிட்டு எங்க போய் அடிச்சுன்னு வந்தாலும் கழிச்சுவரையா போறான். அப்படி சுத்தரா சரி போடுற சரி போட சொன்னு போட்டேன். தூக்கி போட சொன்னாங்க என்ன வடி சொன்னாங்களா? சேரு தூக்கி போடுறான்னு போட்டேன். நான் உட்காரத்துக்கு போட உட்காரத்துக்கு தானே அப்படி சொல்லு மாமி. நான் எப்பயுமே கரெக்டா போடுவேன். உட்காரு மாமி. ஆமா 4 காலுக்கு இது எந்த காலில் உட்கார்ற? ஏண்டா 2 கால் தானே மனுஷனுக்கு. இல்ல சேருக்கு 4 கால். சேருக்கு 4 கால். எந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிற நல்லா பாரு. ஓ இதுல உட்கார்ந்தா குச்சிரும். உனக்கு என்ன கண்ணுக்கு கலாசுரமா? இல்ல கண்ணுக்கு கலாசுரம் இல்ல, கலா பூசுறோம். கண்ணுக்கு மந்துக்காம மாமி தைரியமா உட்காரு. புதுச்சாரு ஆமா நல்லா இருக்குதா? வீல் வச்சுக்கிறேன். நீ உக்காந்தே அப்படி போலாம், உக்காந்தே இப்படி வரலாம். ஆமா ஆமா அந்த மாதிரி தானே. நான் பெரிய வீட்டுக்காரசு, என்ன பெரிய பணக்காரசு, என்ன ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நகை நெட்டெல்லாம் போட்டுக்கிறேன். நல்லா தானே எடுப்பட்ட நாய். ஏன்டா வீடு வைடான்னு சொன்னா 4 காலை வச்சு நிக்கிறான், வீலை வைக்க காணும். சரிங்க ராணி அம்மா வந்து உக்காரும் போது சேரு இப்படி நவுந்துருச்சு. என்ன பண்றது? இது டைல்ஸ்ல போட்டா வழுக்க மாட்டேங்குது, மண்ணுல போடலாம். ஏடு கட்டவனே தூக்குடா என்ன புடிச்சு தூக்குடா. மாமி மாமி தூக்கணுமா? தூக்குடா மாமி தூக்குடா. தூக்கணுமா? தூக்குடா மாமி தூக்கணுமா? டேய் தூக்கணும் தூக்குறேன் மாமி. எதை தூக்க சொன்ன? நீதான் தூக்கணும் தூக்கணும்னா இங்க தூக்க சொன்ன. ஏடு கட்டவனே பின்னாடி வந்து இடுப்பு பிடிச்சி நல்லா தூக்கி விட. அழகா இடுப்பு பிடிச்சி எலிப்பு தூக்குடா பையா. ஏய் எலிப்புடா என்ன மாமி? ஏய் எலிப்பு விடுன்ற. இவ்வளவு நேரத்துக்கு முடியாது மாமி. ஏன்? பனி நமரு. எதுக்கு பனி நமருக்கும் என்ன இளப்புறத்துக்கு நடக்குது? இவதானே சொன்ன. சரி விடு மாமி, இடுப்பு பிடிச்சிதான் தூக்குனா. தூக்குடா மாமி. என்ன பண்ணிக்கிற? மாமி நல்லா தூக்குடா. இடுப்பு பிடிச்சா எங்க மாமி பிடிப்பே ஒண்ணும் கிடைக்கல. இடுப்பு கை கொடுத்து தூக்குடா. டேய் இடு மாமி பிடிக்கிற மாதிரி மாமி. மாமி எப்படி தூக்கணும்ன்றது கரெக்டா கண்டுபிடிச்சிக்கீங்க என்ன பார்த்து மாமி. என்ன பண்ணிக்கிற மாமி? எழு மாமி எழு மாமி. இப்படி இடுப்பு பிடிச்சி தூக்குடானா பாவாடி புடவை சேர்த்து உருவி உருவி. மாமிக்கு அவங்க ஆத்துக்காரரு இப்படி அடிக்கிறத காணும். அதனால அவ வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறான். போய் அடிக்கலாமா?
தெரியுமா? என்ன நாடு? அகராகரன்னு சொல்லக்கூடிய ஆமா பக்கம் என்ன? கோசகாபுரி. புரி கோசகாபுரி பட்டணத்தை தன்னை அழைக்கூடிய. ஆமா. டேய் ஓய் ஏண்டா? ஏன் மாமி? என் வீட்டுக்காரர் யாரு? அவர்தான். ஏண்டா? அவர்தான்டா எங்க வீட்டுக்காரு. அவரேதான் அவர்தான்டா. அவர்தான். யாரு? வீட்டுக்காரு. எனக்கு முன்னாடி வந்தது யாரு? மிருகண்ட ஐயர். மிருகண்டல ஐயர். அன்னவருக்கு தேவியை விளங்கக்கூடிய. ஆமா. என்னுடைய பேரை வந்து ஞானச்சந்திரா சரி புருஷா மூக்க சீந்திரா. ஞானச்சந்திரா மூக்க சீந்திரா. ஏண்டா? ஓய் அப்படி ஞானச்சந்திரன் சொல்லிவிட்டேன். என் நாடு சொல்லிவிட்டேன், நகரத்தை சொல்லிவிட்டேன், ஊரை சொல்லிவிட்டேன், பேரு சொல்லிவிட்டேன், வீட்டுக்கார பேரு சொல்லிட்டேன், என் பேரு சொல்லிவிட்டேன். நான் எப்படி இருக்கேன்? எப்படிப்பட்டவா? நான் எல்லாருக்குமே ஏண்டா மாமி எல்லாருக்கும் கடன் கொடுக்கிறேன். மகர் ராணி நான். ஓ கடன் கொடுப்பவள். ஆமால் கடன் கொடுப்பவள் நான் இருந்தாலும் மாமி ஏண்டா நிக்க வச்சு பேசுகிறேன் மாமி. நிக்க வச்சு பேசக்கூடாது, படுக்க வச்சுதான் பேசணும். இடம் சரியில்லை, இடுப்பு புடிச்சிக்கோ. கர்மமே தத்தரின தரன தரனாய் நம்மூட்டானுக்கு 2 ஷோர் கணக்கு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல பாரு, சொல்லக்கூடிய வேலை மட்டும் தான் செய்யணும் நீ. சரி மாமி. இந்த குழந்தை வச்சுக்கிட்டானே அவன் எவ்வளவு வாங்கிக்கிறான் பாரு. அவன் அது அட்ரஸ் எழுதி நிக்கிறானே. அவங்க வீட்டுக்காரிக்கு பாவாடை வாங்கறதுக்கு 15,000. பாவாடைக்கு மட்டுமே. ஆமா. அவங்க கூத்தியாளுக்கு உள்பாடி வாங்கறதுக்கு 25,000. அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு போ. ஆமா, மொத்தம் 40,000 அவன் கொடுக்கணும். ஏன்னா ஒரு கடன் வாங்குறவன் இப்படி கூட யாராருக்கு நான் சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. அவன் நம்ம கிட்ட கணக்கு காட்டினுக்கிறான். சரி இது போட்டோம். வட்டியே வர கிடையாது, முதல்ல மட்டும் போயின்னு சாரி. இப்போ என்ன பண்ணோம், இன்னும் நிறைய காசு இருக்குது, இதெல்லாம் வட்டி. இன்னைக்கு இக்கல கணக்கு பாருது. யாருது? மத்தாளக்காரன் மூர்த்தி. அவங்க வீட்டுக்காரி இது 3/4 பவுன் தோடு வச்சுண்டு 1 மாசத்துக்கு வாய்தா வச்சு வாங்கியிருக்கிறான். அது எவ்வளவு? 24,500 ரூபாய் வாங்கியிருக்கிறான். 1 மாசத்துக்கு மேல 2 நாள் ஆகி போச்சு. அவங்க வீட்டுக்காரி தோடு முடிவிட்டுது. 1 மாசத்துக்கு மேல 1 நாள் ஒரே நாள் தவறனால அது முடிவிட்டுது. இந்த தாள அடிக்கிறாள் தாரா. தாள அடிக்கிறாள் இந்த வாரம் தாரா. தாள அடிக்கிறா தாரா சுத்தி. ஆமா. அவ 75,000. ஆமா ஆமா. எவ்வளவு நாடா ஆகுது? என் புருஷன் கண்ட்ரேட்டுன்றான். அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வர இல்ல. இவன் 75,000 நேரத்துக்கு வாங்கினுப்பா. முட்டகான கொடுத்துக்கோமா இருக்கும். டெய்லியும் ஓலா கம்பெனி பக்கம் வண்டி எடுத்துனே போறான். அது அப்படியே டவுட் எனக்கு. ஓலா கம்பெனிக்கா போய் ஷூ கம்பெனில எதுனா மெயின்டைன் பண்ணிட்டு போலாம். இருக்கலாம். அதுக்குதான் சாரா இன்னையோட இவ போறான். அது மட்டுமே இல்ல, மேலி ஸ்கூலுக்கு அப்புறம் டெய்லியும் வேற மோல்ட்டுக்கு போடுறான் வர. அங்க வேற போறான். ரைட்டு. அது போட்டோம், அவ்வளவு போட்டோம். சரி, இன்னும் நிறைய கணக்குகளுக்கு பாக்கட்டும் இருக்குது. இருந்தாலும் ஆத்துக்காரர் வரட்டும். அவரை வச்சுதான் என்ன, நான் உட்கார்ந்த தாவலி வேலைட்டா அவர் செய்யணும். வட்டிக்கு கொண்டு போய் காசு கொடுக்கணும், வட்டி வசூல் பண்ணி வரணும். அப்ப எவ்வளவு வசூல் பண்ணிக்கிட்டு வர்றாருன்னு சொல்லி இன்னைக்கு பாக்கணும். ஒரு வேலை அங்க அழகழகா பொண்ணுக்கு இருக்கிறான்னு சொல்லி அவளை பார்த்துட்டு சொல்லி விட்டுட்டு பணமா வசூல் பண்ணாத வராரா? வந்துடுறாரா? இல்ல இவரு போற நேரத்துல ஆள் இல்லாதனால காசு இல்லாத வராரா?